வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களுக்கான கதையில் மழையின் இரகசியம் மற்றும் அதன் நீதியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை எடுத்து செல்ல போகிறோம். இது ஒரு திகிலூட்டும் கதை. நீங்கள் தயார் என்றால் ஆரம்பிக்கலாம். ஒருமுறை தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் மழை புது பருவத்தை கொண்டாடுவதற்காக அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த மழை ஒரு வன்முறை மழையாக மாறி கிராமத்தை தலைகீழாக மாற்றி விடுமாறு இருந்தது. அந்த கிராமத்தில் தனியார் விவசாயியான சந்திரன் தனது நிலத்தில் உழைத்துக் கொண்டு தினமும் கடுமையாக உழைப்பான். அவன் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு இரகசியம் இருந்தது. அவன் தனது நிலத்தில் மழையை தவறாக பயன்படுத்தி பிறரின் நிலங்களை அபகரிக்க முயன்றான். ஒரு நாள் மழை வந்தது. ஆனால் அது சாதாரணமாக வரவில்லை. மழை கடும் புயலுடன் கூடியதாக சந்திரனின் நிலத்தை மூழ்கவிட்டது. அவன் தனது செல்வத்தை இழந்ததால் அவன் மனதில் உள்ள கோபம் மேலும் அதிகமாகியது. எனக்கு இந்த மழை என்னை அழிக்கிறது என்று அவன் சிந்தித்தான். அந்த இரவின் போது சந்திரன் ஒரு கனவில் மூழ்கினான். கனவில் மழை வடிக்கையின் உருவம் அவனுக்கு வந்து, நீ என்னை தவறாக பயன்படுத்தினாய், இப்போது நான் உனக்கு நீதியை தருகிறேன் என்று கூறினாள். சந்திரன் பயந்து, என்னுடைய நிலங்களை மீண்டும் தரு என்று வேண்டினான். ஆனால் மழை வடிக்கை, நீ யாரை கெடுத்தாய், அவர்கள் உனக்கு நீதி தர வேண்டும் என்று பதிலளித்தாள். காலை நேரத்தில் சந்திரன் விழித்தான். அவன் தனது நிலத்தை மீட்டுக் கொள்ள முயன்றான். ஆனால் அவன் பார்த்தது அனைத்து நிலங்களும் மற்ற விவசாயிகளிடம் சென்று விட்டன. மழை, நீர் எதற்காக வந்தாய் என்று அவன் அழுதான். ஆனால் மழை அவனை மறுபடியும் நினைவூட்டியது, நான் உன்னை அழிக்கவில்லை, நீதான் உன்னை அழித்தாய். இதற்கு பிறகு சந்திரன் தனது தவறுகளை உணர்ந்தான். அவன் பிறரின் நிலங்களை மீட்டுக்கொள்ள முயற்சிக்கவில்லை. மாறாக அவன் தனது நிலத்தில் மீண்டும் உழைக்க ஆரம்பித்தான். இப்போது அவன் மழையை ஒரு அன்பான நண்பராக கருதினான். அதை தவறாக பயன்படுத்தாமல் அதன் தரத்தை மதிக்கத் தொடங்கினான். நீதி மழை அழிக்கும், ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அது உனக்கு நீதியை தரும். இந்த கதை உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அடுத்த கதைக்கு சந்திப்போம். நன்றி.